கதையோட தலைப்பு மழையில் முட்டாள் மருமகள். வாங்க கதைக்குள்ள போகலாம். ஐப்பசி முடிஞ்சு கார்த்திகை பிறந்துருச்சு. ஒரே அட மழை. அந்த நூறுல புயல் வீச ஆரம்பிச்சிருச்சு. மழை விடாம பெஞ்சிட்டே இருக்கு. இதோ இந்த கமலாவுக்கு ஒரு பையன் ஒரு பொண்ணு. பையனுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு, பொண்ணுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு. மகனோட பேரு ராஜா, மருமகளோட பேரு ஜமுனா. இந்த கமலா அவங்களோட பொண்ணையும் பையனையும் நல்லா படிக்க வச்சாங்க. அவங்க பையன் ராஜாவுக்கு விவசாயத்துல தான் ரொம்ப ஆர்வம். விவசாயம் சம்பந்தமான படிப்பையும் முடிச்சுட்டாங்க. 2-3 ஏக்கருக்கு நிலம் இருக்கு. அதை ஏன் நாம வீணடிக்கணும்? சும்மாவே இருக்கிறதுக்கு நம்ம படிச்சுட்டு விவசாயம் பார்க்கலான்ட்டு அவங்களோட பையனே படிப்பை முடிச்சுட்டு விவசாயம் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. விவசாயம் பார்த்துட்டு இருந்த ராஜா அவங்களோட நிலத்திலேயே வேலையாட்கள் நிறைய போட்டிருந்தாங்க. அதுல தான் இந்த ஜமுனா வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. எப்பவுமே யாராச்சும் வேலை செய்யறத பார்த்து அவங்க எப்படி செய்யறாங்களோ அதே மாதிரி தான் இவங்க வேலை செய்வாங்க. அதனால எந்த குறையுமே இருக்காது வேலை செய்யறதுல. இப்படியே போயிட்டு இருந்தது. இவங்க வேலைக்கு சேர்ந்து ஒரு 6 மாசம்தான் சரியா இருக்கும். அதுக்குள்ளேயும் இந்த ஜமுனாவை ராஜாவுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. அதுக்கப்புறம் அந்த ராஜா ஜமுனா கிட்டேயே சொல்றாங்க, ஜமுனா எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு, உனக்கும் என்னை பிடிச்சிருக்கா அப்படின்ட்டு கேட்குறாங்க. அதுக்கு ஜமுனாவும் பிடிக்கும் முதலாளி ஐயா அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த ஜமுனா கேட்குறாங்க, திடீர்னு ஏன் முதலாளி ஐயா இப்படியெல்லாம் கேட்குறீங்க, என்னாச்சு அப்படின்ட்டு கேட்குறாங்க. அதுக்கு உடனே அந்த ராஜா சொல்கிறாங்க, இல்லை ஜமுனா, எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கா, உன்னை நான் திருமணம் செஞ்சுக்கலான் இருக்கிறேன், என்னை உனக்கு பிடிச்சிருக்குல்ல, என்னை திருமணம் செஞ்சுக்கிறியா அப்படின்ட்டு கேட்டுட்டாங்க. அதுக்கு உடனே அந்த ஜமுனா சொல்கிறா, அது எப்படி முதலாளி ஐயா, நீங்கள் எவ்வளோ பெரிய இடத்து ஆள், நான் உங்களோட விவசாய நிலத்துல வேலை பார்க்குற தினசரி கூலியாளி, நான் போய் உங்களுக்கு எப்படி சரியாக வருவேன்? அதுவும் உங்கள் அம்மா அப்பாவுக்கெல்லாம் என்னை சுத்தமாக பிடிக்காது. ஏன்னா நானே கஷ்டப்பட்ட பொண்ணு இல்லை, எப்படி ஒத்துப்பாங்க? வேண்டாம் முதலாளி ஐயா, நீங்கள் ஒரு பெரிய இடத்துல ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கோங்க, நான் உங்களுக்கு சரி வர மாட்டேன் அப்படிங்கிறாங்க. அதுக்கு அந்த ராஜா சொல்கிறாங்க, இல்லைல்ல ஜமுனா, அப்படியெல்லாம் ஒன்றுமே கிடையாது. என்னோட அம்மா அப்பாவுக்கு என்னோட சந்தோஷம்தான் பெரிய சந்தோஷமே. நான் அவங்க கிட்ட பேசுகிறேன், கண்டிப்பாக ஒத்துப்பாங்க. சரி சரி, நான் எங்கள் அம்மா அப்பா கிட்ட சொல்கிறேன், நான் உங்கள் வீட்டுக்கு முறைப்படி பொண்ணு கேட்க வரேன் அப்படின்ட்டு. நான் வீட்டுக்கு புறப்படுறேன் ஜமுனா, நீயும் வீட்டுக்கு புறப்படு அப்படின்ட்டு ராஜா புறப்பட்டுட்டாங்க. மழையில் நனைஞ்சிட்டு வந்த அந்த ராஜா அவங்க வீட்டுக்கும் வந்துட்டாங்க. மழை தண்ணியோட அப்படியே நின்றுட்டுருக்குறாங்க. பாவம் ராஜா மழையில் நனைஞ்சதுனால ஹச் ஹச்ன்னு தும்மல் போடுறாங்க. அந்த தும்மல் சத்தத்தை கேட்ட ராஜாவோட அம்மா, வந்துட்டானா, மழையில் நனையாதன்னு சொன்னால் எங்கே கேட்குறான், மழையில் நனைஞ்சிட்டே வந்திருப்பான் போல இருக்கு, எத்தனை தும்மல் தும்மிட்டு இருக்கிறான், துணியை கூட இன்னும் மாற்றிருக்க மாட்டான், சரி போவோம் அப்படின்ட்டு அவங்க அம்மா வராங்க. என்னடா ராஜா, மழையில் நனையாதன்னு நான் சொல்கிறத கேட்கவே மாட்டேங்கிறியே, இதே பொழப்பா வச்சிட்ருக்குற, சரி சரி துணியை மாற்றிட்டு வா, நான் உனக்கு காஃபி போட்டு எடுத்துகிட்டு வரேன், சுக்கு காஃபி குடிச்சனா தான் உன்னோட உடம்பு சரியாகும், இல்லைன்னா நல்லா ஜலதோஷம் பிடிச்சிரும், ஓ துணியை மாற்றிட்டு தலையெல்லாம் துவட்டிட்டு வா அப்படிங்கிறாங்க. அப்போதான் அவங்க அப்பாவும், ஆமாடா ஆமாம், மழையில் நீ வர நல்லா நனைஞ்சிட்டல்ல, லேசாக குளிச்சிரு, அப்போ நான் சளி பிடிக்கவே பிடிக்காதுடா அப்படிங்கிறாங்க. அப்போ அந்த ராஜா சொல்கிறான், அம்மா அப்பா, நான் அவங்க 2 பேர்கிட்டையும் ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லணும், அதுக்கப்புறமா போய் நான் துணியை மாற்றிக்கிறேன், குளிச்சுக்கிறேன், தலையெல்லாம் துவட்டிக்கிறேன், அந்த விஷயத்த சொன்னாதான் எனக்கு நிம்மதியாக இருக்கும், சொல்கிறேனே கேளுங்க அப்படிங்கிறாங்க. அதுக்கு அவங்க அம்மாவும் அப்பாவும், என்னடா சொல்ல போகிற, அப்படி என்ன ஆச்சு, அவ்வளோ அவசரமாக வந்திருக்கிறியா, சரி சொல்லு அப்படிங்கிறாங்க. ராஜா சொல்கிறான், என்னோட கல்யாண சம்பந்தமான விஷயந்தான்ப்பா, அம்மா அப்பா அவங்க 2 பேர்த்துக்குமே அந்த பிள்ளைய நல்லாவே தெரியும், எனக்கு நம்ம வயலில் வேலை பார்க்குற ஜமுனாவை ரொம்ப பிடிச்சிருக்கு, அவளை தான் நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்றேன், ஜமுனாவுக்கும் என்னை ரொம்ப பிடிச்சிருக்கு, ஆனால் உங்களை நினச்சி தான் அவள் கஷ்டப்படுறா, நீங்கள் ஒத்துப்பீங்களோ ஒத்துக்க மாட்டீங்களோன்னு, ஏன்னா அவங்க கஷ்டப்படுற குடும்பன்றதுனால ரொம்பவே பயப்படுறாப்பா அப்படிங்கிறாங்க. அதுக்கு உடனே ராஜாவோட அம்மாவும் அப்பாவும், பணம் என்னடா பணம், அந்த பிள்ளை அப்படியா சொன்னா, பணம் இன்னைக்கு இருக்கும் நாளைக்கு இருக்காது,
நாளைக்கு வரும், இன்னைக்கு இருக்காது. அதை பற்றி எதையும் யோசிக்க வேண்டாம். நல்ல பொண்ணுடா அவ. கண்டிப்பாக உனக்கு அவ தான் சரியாக வருவா. நாம் அவங்க வீட்டுக்கு போய் முறைப்படி பொண்ணு கேட்போம். அவங்க வீட்டில் ஒத்துக்கிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் 2 பேர்த்துக்கும் திருமணம் தான். அட ராஜா ராஜா, இந்த விஷயத்த சொல்கிறதுக்காக வாடா மழை தண்ணியை கூட தொலைக்காமல் குளிக்காமல் இப்படியே வந்து நின்று புத்துணர்ச்சி இல்லாமல் சொன்ன. முகத்தை தொங்க போட்டுட்டு சொல்ல வேண்டிய விஷயமாடா. எவ்வளோ சந்தோஷமான விஷயம். சரிடா ராஜா, நாங்கள் அதுக்கான வேலைகளை பார்க்குறோம். நீ எதையும் நினச்சிட்டு இருக்காத. அந்த பிள்ளையவும் எதுவும் நினச்சிட்டு இருக்காம நீங்கள் பாட்டுக்கு இருங்க. எல்லாம் நல்லபடியாக நடக்கும் அப்படிங்கிறாங்க. அன்னைக்கு நாள் அப்படியே முடிஞ்சிருச்சு. மறுநாளே நல்ல நாள். சரி, நாம் இன்னைக்கே போய் ஜமுனா வீட்டில் போய் பேசிட்டு வருவோம் அப்படின்ட்டு ராஜாவோட அம்மாவும் அப்பாவும் ஜமுனாவோட வீட்டுக்கு புறப்பட்டுட்டாங்க. அங்கேயும் விஷயத்தெல்லாம் பேசுகிறாங்க. அவங்களுக்கும் ராஜாவை ரொம்ப பிடிச்சிருக்கு. ஜமுனாவையும் ராஜாவுக்கு தரதா சம்மதிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன, ராஜாவுக்கும் ஜமுனாவுக்கும் கல்யாணம் தான். ராஜாவோட அம்மாவும் அப்பாவும் ரொம்ப சந்தோஷமாக அவங்க வீட்டுக்கு புறப்பட்டு வந்துட்டாங்க. ராஜா கிட்ட நடந்த விஷயத்தை எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. ராஜாவுக்கு சந்தோஷம் தாங்க முடியல. ஜாலி, நமக்கு திருமணம் ஆக போகுது, நம்ம ஜமுனாவையே நம்ம திருமணம் செஞ்சு சந்தோஷமாக இருக்க போகிறோம் அப்படின்ட்டு கொண்டாட்டமாக இருக்கிறாங்க. கல்யாணத்துக்கான வேலைகளை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. 15 நாளில் திருமணம். இன்னைக்கு தான் ராஜாவுக்கும் ஜமுனாவுக்கும் கல்யாணம். சிறப்பாக கல்யாணமும் முடிஞ்சிருச்சு. இப்படி தான் ராஜாவுக்கும் ஜமுனாவுக்கும் திருமணமாச்சு. இவங்க 2 பேர்த்துக்கும் திருமணமாகி கிட்டத்தட்ட ஒரு 6 மாதமாயிடுச்சு. அது வரைக்கும் ஜமுனாவை எந்த வேலைகளையுமே வாங்கவே இல்லை. அதுக்கப்புறம் ஜமுனா சும்மா இல்லாமல், அத்தை நான் எல்லா வேலையும் பார்த்துக்கிறேன், நீங்களும் எத்தனை மாதம் என்னை வேலை வாங்காமலேயே வச்சிட்ருப்பீங்க, இன்னும் நான் புது மருமகளா, நான் வேலையை பார்க்குறேன் அப்படின்ட்டு அவங்க வீட்டு வேலைகளெல்லாம் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. என்னடா இது, மழை விடாமல் பெஞ்சிட்டே இருக்குது. வெயில் கொஞ்சம் அடித்தா கூட நல்லா இருக்கும். துணியெல்லாம் துவைச்சி போட்டுடலாம். ஆனால் துணியை துவைச்சி போடுறதுக்கு ஒன்றும் வழி இல்லையே. சரி, ஜமுனா அப்படியே நான் வேலையெல்லாம் பார்க்குறேன்ட்டு போனான். இன்னும் ஆளை காணுமே. வேலையெல்லாம் முடிச்சிட்டாலா இல்லையான்னு தெரியல. போய் பார்ப்போம் அப்படின்ட்டு வராங்க. இந்த ஜமுனா என்னடான்னா வெயிற மழையில் அழுக்கு துணி எல்லாத்தையும் எடுத்து போட்டு நான் துவைக்கிறேன்னு குழா அடியில் உட்காந்துக்கிட்டு மழையில் நனைஞ்சிக்கிட்டே துணியை துவைச்சிட்ருக்குறாங்க. ஜமுனாவோட மாமியார், என்னடா இது, அந்த ஜமுனா பிள்ளைய ஆளையே காணுமே, அப்பத்துலேருந்து வேலை பார்க்குறேன்னு அப்படி எங்கே தான் போனான்னே தெரியலையே. அட கடவுளே, மழை எப்படி பெய்யுது, அதில் போய் துணியை துவைச்சிட்ருக்காளே, என்ன ஆச்சு இவளுக்கு? ஏய் ஜமுனா, என்ன ஜமுனா நீ, மழை எப்படி பெஞ்சிட்ருக்கு? மழையில் யாராச்சும் துணியை துவைச்சி போடுவாங்களா? நீ எப்படி நனைஞ்சிட்ருக்க பாரு, முதல்ல எழுந்திரிமா அப்படிங்கிறாங்க. அதுக்கு உடனே ஜமுனா சொல்கிறாங்க, இல்லைத்த இல்லை, நாங்கள் எங்கள் வீட்டிலலாம் மழை பெய்யும் போதே துணியை துவைச்சிருவோம். அப்போதானே தண்ணியெல்லாம் மிச்சமாகும். மழை தண்ணியிலேயே துவைச்சி முடிச்சிடலாம், வேலையும் முடிஞ்சிடும். துணியை காய வைக்கிறதுக்கு நாம் நம்ம வீட்டுக்குள்ளே கூட கொடி கட்டி காய போட்டுக்கலாம். வேறு எந்த பிரச்சனையும் இல்லைத்த, நான் உங்களுக்கு காய வச்சு தரேன், மடிச்சே தந்துடுறேன் அப்படிங்கிறாங்க. அதுக்கு இந்த கமலா நினைக்கிறாங்க, அட கடவுளே, மழை பெய்யுது, குழாவையும் திறந்து வச்சிருக்கிறா, மழை தண்ணியில் நனைஞ்சிட்டே வேலையை பார்க்குறாளே, சோப்பு ஒரு பக்கம் கரைஞ்சிட்டு ஓடுது, இவ என்னத்த சொல்கிறா, ஏன் இப்படியெல்லாம் இன்றைக்கி பேசிகிட்டு இருக்கானே தெரியலையே. இத்தனை நாள் நம்ம தான் வேலை பார்த்துட்டு இருந்தோம், எல்லாம் உருப்படியாக இருந்துச்சு. நான் இன்னைக்கு வேலை பார்க்க போகிறேன்னு சொன்னான், நானும் நம்பி ஒப்படைச்சனே, எல்லாம் என்ன சொல்லணும், ஏன்தான் இப்படியெல்லாம் பண்ணுறாளோ. இதுக்கு மேலேயும் இவளை நாம் வேலை பார்க்க சொன்னோம்னா அவ்வளோதான். ஏன் எழுந்திரிமா, எழுந்திரி அப்படிங்கிறாங்க. ஜமுனா வீட்டுக்குள்ளே நனைஞ்சிட்டு இருக்காம, எனக்கு கோபம் வந்துடும், உள்ளே போறியா என்ன அப்படிங்கிறாங்க. உடனே அந்த ஜமுனாவும், சரி அத்தை சரி, நீங்கள் கோபப்படாதீங்க, நான் வீட்டுக்குள்ளே போகிறேன், இந்த துணியெல்லாம் நான் உள்ளே காய போட்டுட்டுமா அப்படின்ட்டு கேட்குறாங்க. அதுக்கு கமலா சொல்கிறாங்க, எம்மா தாயே, நீ வீட்டுக்குள்ளே போனாலே போதும், துணியெல்லாம் நான் காய வச்சு மடித்து வச்சுக்கிறேன், நீ உள்ளே போ உள்ள அப்படிங்கிறாங்க. நான் கொடைய பிடிச்சிட்டாது மிச்சம் இருக்கிற துணியவும் துவைச்சிட்டு வந்திருப்பேன்.
தண்ணி குழாவை வேற நான் மூடவே இல்லையே. இப்போ போனால் மறுபடியும் திட்டு தான் விழும். எதுக்கு? அத்தை ஏன் தான் என்னை வேலையே செய்ய விட மாட்டேங்கிறாங்களோ. சரி சரி, நம்ம வீட்டுக்குள்ளே வேறு ஏதாச்சும் வேலை இருந்தால் போய் பார்க்கலாம் அப்படின்ட்டு வீட்டுக்குள்ளே வந்துட்டாங்க. ராஜா ராஜா, உன்னோட பொண்டாட்டி இங்கே என்னென்ன வேலையை பார்த்துட்டு இருக்கா பாரு. மழையில் போய் யாராச்சும் குழாவை திறந்து வைப்பாங்களா? அதுலேயும் துணியை யாராச்சும் மழை தண்ணியிலேயே உட்காந்து துவைச்சிட்டு இருப்பாங்களா? என்ன அறிவாளி மருமகளோ அப்படின்ட்டு தனக்கு தானே புலம்பிட்டு வராங்க. அதுக்கப்புறமா மழை நின்னதுமே ஜமுனாவோட பாட்டி, அம்மா, சித்தி, அக்கா எல்லாருமே ஜமுனாவை பார்க்குறதுக்கு வீட்டுக்கு வராங்க. ஜமுனாவோட மாமியார் கமலா உட்காந்துட்டு இருக்கிறாங்க. வந்ததுமே கமலா கிட்ட தான் எல்லாரும் பேசிகிட்டு இருக்கிறாங்க. ஜமுனாவோட வீட்டு ஆளுங்க எல்லாரும் ஜமுனா எப்படி வீட்டு வேலையெல்லாம் சரியாக செய்கிறாளா, நல்ல மருமகளாக நடந்துக்கிறாளா அப்படின்ட்டுலாம் கேட்குறாங்க. அதுக்கு கமலா இன்னைக்கு நடந்த எல்லாத்தையும் யோசித்து பார்க்குறாங்க. இன்னைக்கு ஜமுனா பண்ண வேலையெல்லாம் சொன்னோன்னா அவ்வளோதான். எதுக்கு? இன்னைக்கு கொஞ்ச நேரத்தில் இவங்க கிளம்பிடுவாங்க. நம்மளோட மருமகளாக மட்டம் தட்ட வேண்டாம். அவள் எல்லா வேலையும் நல்லா செய்கிறான்னே சொல்லிடலாம் அப்படின்ட்டு. ஜமுனா தானே எல்லா வேலையிலையும் அவள் கில்லாடி. புளியா பாயசம்னா பூனையா பாய்வா. சரி, பூனையா பாயசம்னா புளியா பாய்வா. புள்ளி வச்சா கோலம் போடுவா. அப்படிப்பட்ட மருமக தான். ரொம்ப அருமையான குணம். அவளை பற்றி குறை சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. சரி, நீங்கள் எல்லோரும் உட்காந்துட்டு இருங்க, நான் உங்கள் எல்லாத்துக்கும் குடிக்கிறதுக்கு காஃபி பிஸ்கெட்டெல்லாம் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்ட்டு சமையல் அறைக்குள்ளே போயிட்டாங்க. இங்கே ஜமுனாவோட பாட்டி, அம்மா, சித்தி, அக்கா எல்லாத்துக்கும் ஜமுனாவை நினச்சி ரொம்ப சந்தோஷமாகவும் பெருமையாகவும் இருக்குது. நம்ம பொண்ணு பாருங்களேன், இங்கே ரொம்ப நல்ல மருமகளாக நடந்துக்கிறா. ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதை விட என்ன வேணும்? வீட்டில் இருக்கும்போது எந்த வேலையும் உருப்படியாக செய்யவே தெரியாது. திட்டு மேலே திட்டு வாங்கிட்டே இருப்பா. வசவு வாங்கிறது தான் அவளுக்கு அங்கே வேலையாகவே இருக்கும். ஆனால் இங்கே வந்து எல்லா வேலையும் நல்லா பார்த்துக்கிறான்னா அது பெருமையாக தான் இருக்குது. பரவாயில்லையே, நம்மளோட ஜமுனா இவ்வளோ தெளிவாயிட்டா, விவரமாக இருக்கிறா. அதான் அந்த கிராமத்திலேயே அங்கே சின்ன வீட்டுக்குள்ளே இருக்கும்போது ஒன்றும் தெரியல. இவ்வளோ பெரிய வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் எல்லா விஷயமும் கற்றுக்கிட்டா போல இருக்குது. சரி, நாம் எல்லாரும் இப்படி கொச்சன்னு பேசிகிட்டு இருந்தா எப்படி? வீட்டுக்கு வந்தவங்க இப்படி பேசிகிட்டு இருக்காங்களேன்னு நினச்சிக்க போகிறாங்க. நம்ம சம்மந்தியம்மா வர்ற வரைக்கும் கொஞ்சம் அமைதியாக இருப்போம் அப்படின்ட்டு பேசாமல் நிற்கிறாங்க. அப்போதான் ஜமுனாவோட மாமனார் அவங்களோட அறைக்குள்ளே வராங்க. வாங்க வாங்க எல்லாரும் வாங்க. எப்போ வந்தீங்க? ஏன் எல்லாரும் நின்றுட்டே இருக்கிறீங்க? ஆமாம், கமலாவங்க. கமலா எங்கே போன? வந்தவங்க எல்லாத்துக்கும் காஃபி தண்ணி கூட கொடுக்காம எங்கே போன அப்படின்ட்டு கூச்சல் போடுறாங்க. அதுக்கப்புறம் இந்த ராஜாவோட அப்பா சொல்கிறாங்க, எனக்கு இந்த வயசானதுலேருந்து முட்டி வலி வந்தது போகவே மாட்டேங்குது. ரொம்ப நேரம் நிற்க முடியல. சரி, நான் உட்காடுறேன் அப்படின்ட்டு உட்காந்துட்டாங்க. நீங்களும் உட்காருங்க, எவ்வளோ நேரம் நின்றுட்டே இருப்பீங்க அப்படிங்கிறாங்க. அதுக்கு உடனே ஜமுனாவோட அம்மா, இல்லைல்ல சம்மந்தி ஐயா, இவ்வளோ நேரம் சம்மந்தி அம்மா எங்ககிட்ட தான் பேசிகிட்டு இருந்தாங்க. இப்போ கொஞ்சம் முன்னாடி தான் சமையல் கட்டுக்கு போயிருக்கிறாங்க. காஃபியும் பிஸ்கட்டும் எடுத்துகிட்டு வரேன்னு நாங்களும் பேசிகிட்டு இருந்தோமா, அப்போ தான் நீங்கள் வந்தீங்க. நீங்கள் எப்படி இருக்கீங்க சம்மந்தி ஐயா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கிறோம். மாப்பிள்ளை எப்படி இருக்கிறாங்க? ஆமாம், ஜமுனாவை ஆளே காணும், ஜமுனா எப்படி இருக்கிறா அப்படின்ட்டு கேட்குறாங்க. எல்லாரும் நல்லா இருக்கிறோம். ராஜாவும் ஜமுனாவும் வயலுக்கு போயிருக்கிறாங்க. இனிமே தான் வருவாங்க. சரி, நீங்கள்லாம் பேசிட்டே இருங்க, நான் அதோ வந்துடுறேன் அப்படின்ட்டு கிளம்புறாங்க. கமலாவும் வீட்டுக்கு வந்த எல்லாத்துக்கும் பிஸ்கெட்டும் காஃபியும் எடுத்துகிட்டு வந்து தந்துட்டாங்க. எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சுட்டு பேசிகிட்டு இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் புறப்படுறோம் அப்படின்ட்டு கிளம்பிட்டாங்க. அப்போது கமலா சொல்கிறாங்க, அதுக்குள்ளேயும் எதுக்கு நீங்கள் கிளம்புறீங்க? இன்னும் நீங்கள் ஜமுனாவை பார்க்கவே இல்லைல்ல, கொஞ்ச நேரத்தில் வந்துடுவா. இன்னும் கொஞ்ச நேரம் இருந்தீங்கன்னா ஜமுனாவையும் பார்த்துட்டு போயிடலாம்ல அப்படிங்கிறாங்க. அதுக்கு உடனே ஜமுனாவோட பாட்டி, இல்லைல்லம்மா, இவ்வளோ நேரம் ஆகிப்போச்சு, இதுக்கப்புறம் வீட்டுக்கு போகணும், நேரமாச்சுல்ல, வீட்லேயும் எல்லா வேலையும் கிடக்குது, மழை மேகமாக வர இருக்குது, எப்போ மழை வரும்னே சொல்ல முடியாது, இப்போ புறப்பட்டோன்னா தான் வீட்டுக்கு போக முடியும். சரி, நாங்கள் இன்னொரு நாள் வந்து பொறுமையாக எல்லாரையும் பார்த்து பேசிட்டு போகிறோம் அப்படின்ட்டு கிளம்பிட்டாங்க. ஜமுனாவோட வீட்டாளுங்க எல்லாம் போன கொஞ்ச நேரத்திலேயே மழை தூறல் விழ ஆரம்பிச்சிருச்சு.
ஜமுனாவும் அப்போ தான் கொடையை பிடிச்சிட்டு அவங்களோட வீட்டுக்கு வந்துட்டு இருக்கிறாங்க. வந்துட்டு இருக்கும்போதே, அட கடவுளே, வயல்வெளியில் எல்லாமே அப்படி அப்படியே இருக்கு. தண்ணியெல்லாம் பாய்ச்சணுமே, தண்ணியை திறந்து விடணுமே, இல்லைன்னா மழை பெய்யறப்ப தண்ணியெல்லாம் அங்கங்கே தேங்கிக்கும். தண்ணி நிறைஞ்சிருச்சுன்னா எப்படி போகும்? வயல்ல தண்ணியே சுத்தமாக நிற்காது. அப்போ எப்படி பயிருக்கெல்லாம் தண்ணி கிடைக்கும்? இப்போவே திரும்பவும் வயலுக்கு போய் வயலை சுற்றி கல்லெல்லாம் அடுக்கி வச்சுட்டு வரலான்ட்டு வயலை நோக்கி போயிட்டுருக்குறாங்க. அவங்களோட வயலுக்கும் வந்துட்டாங்க. சரி சரி, இப்போ நாம் கல்லெல்லாம் அடுக்கி வைக்கலாம் அப்படின்ட்டு வயலை சுற்றி கல்லெல்லாம் அடுக்கி வச்சிட்ருக்குறாங்க. ஒரு வழியாக நாம் கல்லெல்லாம் அடுக்கி வச்சுட்டோம். இப்போ நாம் மோட்டரையும் திறந்து விட்டுறலாம் அப்படின்ட்டு தண்ணி வர்ற மோட்டரையும் திறந்து விடுறாங்க. ராஜாவும் வீட்டுக்கு வந்துட்டாங்க. ஆமாம், ஜமுனா எங்கடா அப்படின்ட்டு கேட்குறாங்க. அம்மா, அவள் எனக்கு முன்னாடியே கிளம்பிட்டாளே, இன்னுமா வரல அப்படிங்கிறாங்க. ஆமாடா, வரவே இல்லையே, எங்கடா போன? அவளை கையோடு நீ கூட்டிகிட்டு வர வேண்டியது தானே. மழை வேற ஆரம்பிச்சிருச்சுடா. அவள் ஏதாவது வேலையை பார்க்குறேன்னு சொல்லிட்டு என்னத்தையாச்சும் பண்ணி வைக்க போகிறா. வாடா சீக்கிரம், நம்ம நிலத்துல தான் இருந்தாலும் இருப்பா, வா போகலாம் அப்படின்ட்டு ராஜாவும் கமலாவும் வேக வேகமாக ஓடுறாங்க. அவங்க வயலுக்கும் வந்துட்டாங்க. அப்போ ஜமுனா கொடையை பிடிச்சிட்டு நின்றுட்டுருக்குறாங்க. எல்லா கல்லையும் வயலை சுற்றி வச்சுட்டாங்க. தண்ணி வர்ற மோட்டரையும் திறந்து விட்டுட்டாங்க. என்ன அத்தை, என்னங்க நீங்கள் இந்த மழையில் போய் கொடை கூட பிடிக்காம வந்திருக்கிறீங்க? என்னை பார்த்தீங்களா, நான் மழையில் கொடை பிடிச்சிருக்கிறேன். அதுவும் நம்ம வயலுக்காக நல்லதெல்லாம் பண்ணியிருக்கிறேன். வயலை சுற்றி பாருங்க, கல்லாக அடுக்கி வச்சிருக்கிறேன். இதுக்கப்புறம் எவ்வளோ மழை பெஞ்சாலும் தண்ணி வயல்லையே நிற்கும். தண்ணி வர்ற மோட்டரையும் திறந்து விட்டுருக்கிறேன். நாம் மழையில் வந்து நனைஞ்சிட்டே விவசாயம் பார்க்க வேண்டியதில்லை. இப்போ நான் பண்ண வேலையால் எல்லா தண்ணியும் நிலத்துல இருக்குமா, பிரச்சனையே இல்லை. விவசாயம் சூப்பராக இருக்கும். நாம் எல்லாரும் நிம்மதியாக வீட்டுக்கு போக வேண்டியது தான் அப்படிங்கிறாங்க. அப்போது கமலா சொல்கிறாங்க, அட ஜமுனா ஜமுனா, நீ என்ன வேலை பண்ணி வச்சிருக்கிற? டே ராஜா, அந்த கல்லெல்லாம் எடுத்து விடுடா சீக்கிரமா, மோட்டர் ஆஃப் பண்ணு. இல்லைன்னா வயல் முழுக்க தண்ணியாக இருக்கும். தண்ணி போகாமல் வயலில் உள்ள பயிர்கள் எல்லாமே நாசமாயிடும். அதுக்கப்புறம் இந்த முறை அறுவடையே இல்லாமல் நஷ்டமாகிட போதுடா. சீக்கிரமாக வேலையெல்லாம் பாரு அப்படிங்கிறாங்க. ராஜாவும் வயலை சுற்றி இருக்கிற கல் எல்லாத்தையும் எடுத்து விடுறாங்க. அதுக்கப்புறம் மோட்டரையும் ஆஃப் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த கமலா, வாடா ராஜா, வாமா ஜமுனா, நம்ம வீட்டுக்கு போகலாம் அப்படின்ட்டு அவங்கள வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. வீட்டுக்கு வந்ததுமே கமலாவை பார்த்து ஜமுனா கேட்குறாங்க, அத்தை என்னத்தை, நான் எவ்வளோ வேலைகள் உங்களுக்கு பிடிக்காத மாதிரியெல்லாம் பண்ணேன். ஆனாலும் உங்களுக்கு கொஞ்சம் கூட என் மேலே கோபமே வரலையே. இது மாதிரியான வேலைகள் எல்லாத்தையுமே நான் வேணும்னே தான் பண்ணேன். ஆனால் நீங்கள் கொஞ்சம் கூட கோபமே படவே இல்லை. உங்களுக்கு என் மேலே கோபம் வருதா வரலையான்ட்டு ஒத்திகை பார்க்கறதுக்காக தான் நான் இப்படியெல்லாம் பண்ணேன். இதுக்கப்புறம் இந்த மாதிரி எந்த விஷயத்தையும் பண்ண மாட்டேன். உங்களை மாதிரியே நானும் கோபப்படாமல் இருக்கணுங்கிற விஷயத்த நல்லாவே கற்றுக்கிட்டேன். என்னுடைய படிப்புக்கான முழு கட்டுரையே முடிஞ்சிருச்சு. ரொம்ப நன்றியத்தை. கண்டிப்பாக என்னுடைய கட்டுரைக்கு தான் முதல் பரிசு கிடைக்கும் அப்படிங்கிறாங்க. அதே மாதிரியே இந்த ஜமுனாவுக்கு அவங்களோட கல்லூரியில் முதல் பரிசு அவங்க எழுதின கட்டுரைக்காக கிடச்சிருச்சு. இப்போ இந்த ஜமுனாவை நினச்சி அவங்களோட குடும்பத்தை சார்ந்தவங்க எல்லாத்துக்கும் ரொம்ப சந்தோஷமாகவும் பெருமையாகவும் இருக்குது. இந்த கதையிலேருந்து நாம் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, எந்த சூழ்நிலைகள் வந்தாலும் நம்மளோட கோபத்தை டக்கு டக்குன்னு வெளிப்படுத்தணும் அப்படின்னா நமக்கான மரியாதை நமக்கு இருக்காது. ஆனால் தவறுகள் யார் செஞ்சாலும் அவங்களோட தவறுகளை கண்டிப்பாக சுட்டி காமிச்சே தீரணும். கோபம் வராதவங்க இந்த உலகத்தில் யாருமே கிடையாது. ஆனால் கோபத்தை கட்டுக்குள்ளே வச்சிருக்கிறவங்க மாமனிதன். மனிதர்களாகிய நாம் நம்மளோட நல்ல முகங்களை காமிச்சு வாழணும். அதை தவிர்த்து கோபமான முகங்கள், கஷ்டமான முகங்களை காமிச்சோன்னா நமக்கும் அது கஷ்டம், மற்றவங்களுக்கும் அது கஷ்டத்தை தான் தரும். சந்தோஷமான முகத்தை நாம் காமிக்கும்போது நமக்கு நேர்மறை எண்ணங்கள் நிறையா கிடைக்கும். அதனால் நிறையா நல்ல விஷயங்கள் தானாகவே நடக்கும். பணம் இருந்தால் பணக்காரனும், பணம் இல்லைன்னா ஏழைங்கிறது கிடையவே கிடையாது. நல்ல மனம் இருந்தால் மட்டும்தான் அவன் நல்ல மனுஷன். அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, சந்தோஷமாக இருந்தாலும் சரி, சோகமாக இருந்தாலும், எதுவாக இருந்தாலும் இதுதான் உண்மை, இது மட்டும்தான் நிரந்தரம் அப்படின்ட்டு நினைக்கக்கூடாது. இந்த வாழ்க்கையில் எதுவுமே நிரந்தரம் கிடையாது.
அப்பப்போ நடக்கிற விஷயங்களில் சந்தோஷத்தை எடுத்துக்கணும், சோகங்களில் துரத்தி விட்டுறணும். இந்த கதை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது மாதிரி சுவாரஸ்யமான கதைகள்லாம் பார்க்கணுமா? ப்ளீஸ் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறையா பேர் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமலேயே பார்த்துட்டு இருக்கிறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதோட இன்னொரு கதைகள் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, பாய்.